Hi friends, welcome back to our channel Double Dum Akka. இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிளம்பி என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக போறோம். அவங்க அம்மா வந்து விசிட்டிங்ல இந்தியால இருந்து வந்திருக்காங்க. பட் அவங்க அம்மா நெக்ஸ்ட் வீக் போகவே போறாங்க. இப்போ வரைக்கும் நானும் போகணும்னு நினைச்சே போகவே முடியல. இப்போவும் ஈவினிங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ லேட்டோ ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து மெஹபுல்லால இருக்காங்க. ஸோ நம்ம மங்காஃப்லேருந்து மெஹபுல்லாவுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த டே எப்படி போகுது அப்படிங்கிறத எங்க கூட சேர்ந்து பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எஸ் ஹெலின் ஹாய் சொல்லுங்க. ஹெலின் எப்படி அழகா ரெடியா இருக்கியா அப்படின்னு நீங்க பாப்பீங்க. பட் இந்த அழகுக்கு பின்னாடி பயங்கர ஒரு டேஞ்சரஸ் இருக்கு. சரியான அழுவனியா மாறிட்டா. லாஸ்ட் 1 month என்ன பண்ணாலும் அழுவா. அப்படிதானே ஹெலின்? தொட்டாலே அழுவா. தொட்டாலே அழுவா. எப்படி ஹெலின் தங்கச்சி இந்த 1 monthல எப்படி ஆயிட்டா? ஹெலின் ரொம்ப செல்லம் ஆயிட்டு. அப்படிதானே ஹெலின்? இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு அழுக, பொட்டு வைக்கிறதுக்கு அழுக, தலை இழைக்கிறதுக்கு அழுக. ஹெலின்மா பாட்டு பாடி காமிமா எல்லாருக்கும். பாட்டு பாடி காமிங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க அனுப்பியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். Johnny, yes Papa, eating sugar, telling lies, open your mouth, open your mouth, open your mouth. நஞ்சியால் துதிப்பாடு. இப்படி எங்க பாப்பா ஒரே ஃபுல் ஃபன் மூட்ல தான் இருப்பாங்க. அவங்க பாடிக்கு அவங்க போல போனோம். நம்ம அவளை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம கதை முடிஞ்சது. ஹை பீச்ல கத்த ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் அவளை நானும் டே விளாக் எடுக்கணும்னு நினைக்கேன். பட் முடிய மாட்டேங்குது. அவ வந்து ஃபுல்லா என் மடியில உட்காந்துக்கிடுதா. அதுக்கப்புறமா வேற ஏதாவது பண்ணணும்னா கூடவே இருந்து நம்மளே இருக்கணும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே பிள்ளைங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜாலியாக போச்சுது. நாங்கள் நினச்சி போனது ஒரு 1/2 hour இருந்துட்டு கிளம்பி ஓடி வந்துடணும்னு பார்த்தா அங்கே நிறைய நேரம் ஆயிடுச்சு. அப்புறமா அவசரமாக அந்தளவு கிளம்பி வந்துட்டோம். இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மாவும் கிளம்ப போகிறாங்க. அவங்களுக்கும் பேக்கிங்லாம் இருக்கும்ல அப்படின்னு. பாப்பாவுக்கு தான் இந்த ஸ்லைடை பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க குட்டீஸ்லாம். அதுக்கப்புறமா மங்காஃபில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது. அதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் வீட்டில் இல்லை. ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட் ஹைப்பருக்கு போயிடலாம். அப்படியே வந்துட்டோம், கிளம்பிட்டோம். அப்படியே ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வண்டியை விட்டாச்சு. வாட்டர்மெலன் தான் நமக்கு வாங்கணும். அதுதான் நம்மளோட இது. ஸோ வாட்டர்மெலன் வாங்க போனோன்னா அங்கே வாட்டர்மெலனே கிடைக்கல. பார்த்தா பாப்பாவுக்கு வந்து ஒரு செப்பல் நல்லா இருந்தது. அவளுக்கு சும்மா இப்போ சம்மருக்கு போடுற மாதிரி ஷூ மட்டும் தான் இருக்குதா. ஷூ இல்லாமல் போடுற மாதிரி, சாக்ஸ்லாம் இல்லாமல் போடுற மாதிரி ஒன்று பார்த்தோம். அதுவும் லைட்லாம் இருந்துட்டு நல்லா இருந்தது. பார்த்தா இங்கெல்லாம் ஆஃபரில் டிஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. 1/2 kg 1 kg அப்படின்னு. இது கொஞ்சம் வாஷ்லேயே கொஞ்சம் கம்மி ஆயிரும். இப்போ ரொம்ப வாஷிங் மிஷினில் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலாம் கொஞ்சம் நாளில் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ நமக்கு தேவையான ஸ்லிப்பரை வாங்கிட்டு வந்தாச்சு. லைட்டை பார்த்தோன்னா செம்ம குஷி ஆகிட்டாங்க பாப்பா. சத்தம் வராது, வெறும் லைட்டு மட்டும் எரியுமா. ஸோ இப்போவே போடுங்கன்னு அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே நெஸ்டோ இருக்குது. ஒரு யூட்டர்ன் அடிச்சிங்கன்னா அந்த பக்கம் நெஸ்டோ இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டோம். ஸோ நெஸ்டோலையாவது ஃப்ரூட்ஸ் கிடைக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் பார்க்க போயாச்சு. வாட்டர்மெலன் வந்து கிராண்ட் ஹைப்பரில் நல்லா பெருசாக இருந்தது. அவ்வளோ பெருசெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. பட் எங்கள் வீட்டுக்கு அவ்வளோலாம் வேண்டாம். ஏன்னா ஒரு சின்னதாக வெட்டி வச்சுருப்பாங்க. அது ஒன்று வாங்கினோம்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்குள்ளே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். இல்லைன்னா அது தனித்தனியாக விழுந்து அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. இது சாப்பிடுவாங்க, ஆனால் நிறைய சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க. அதனால் நான் ஒரு சின்ன பீஸாக கிடைக்கிறதுக்காக தான் நெஸ்டோக்கு போனேன். ஸோ போன வரைக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல. அதனால ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ளம்ஸு, கூடவே சேர்ந்து இந்த பாப்கார்ன் வீட்டில் இருக்கனால படம் பார்க்கும்போது பாப்கார்ன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட குட்டி ஷாப்பிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.